காட்டில் சோனா குருவி, மயில், காகம் எல்லாம் நட்புடன் வாழ்ந்து வந்தது. அந்த சோனா குருவி எல்லா பறவைகளிடம், நாளை விநாயகர் சதுர்த்தி வருது, நாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம் காகமே, மயிலே என்று கூறியது. எல்லா பறவைகளும் தங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரும்படி சோனா குருவி சொன்னது. மறுநாள் மயில் சாமி கும்பிடுவதற்காக பூக்களை பறித்து கொண்டு வந்தது. மயில் தன் தோட்டத்திலிருந்து விதவிதமான பூக்களை கொண்டு வந்தது. சிட்டுக்குருவியும் அரிசி, வெல்லம் போன்றவற்றை எடுத்து வந்தது. சிட்டுக்குருவி எல்லா பறவைகளும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்காக விதவிதமான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்தனர். அந்த அளவுக்கு எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியாக இருந்தனர். காகம் அருகில் இருந்த அருகம்புல்லை எல்லாம் தன் கூடையில் பறித்து வைத்து கொண்டிருந்தது. விநாயகருக்கு எருக்க மாலை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டிருந்தது இந்த காகம். இதை எடுத்துட்டு போய் நாம கோரி கிட்ட கொடுக்கலாம். கோரி வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சிருப்பா, நம்ம போயிட்டு அவ எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் என்று விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கொண்டாட வேண்டும் என்று காலம் சொல்லி கொண்டிருந்தது. அது ஆற்றங்கரைக்கு சென்று களிமண் எடுத்து கொண்டிருந்தது. இந்த களிமண்ணை வைத்துதான் இன்று எல்லா பறவைகளும் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான விநாயகரை செய்ய போகிறோம் என்று காலகாலம் பக்குவமான களிமண்ணை ஆற்றங்கரையில் இருந்து எடுத்து கொண்டிருந்தது. காலகாலம் துணிபறவை கொழுக்கட்டை செய்தது. குயில் இனிமையான பாடலால் காற்றை ஆனந்தமாக்கியது. எல்லா பறவைகளும் சேர்ந்து அழகான விநாயகர் சிலையை உருவாக்கினர். இந்த விநாயகர் சிலையை வைத்துதான் நாம் இன்னைக்கு பூஜை செய்ய போறோம் என்று காலகாலம் சொல்லிக் கொண்டிருந்தது. மயில் நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. சிட்டுக்குருவி விநாயகருக்கு பூ அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. அப்படி விநாயகர் சதுர்த்தி எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்தனர். காலுக்காகவும் உடனே தன் வீட்டுக்கு புறப்படலாம். தன் மனைவி கோரி கொழுக்கட்டை செய்து கொண்டிருப்பாள், அவளை போய் பார்க்கலாம் என்று சென்றது. கோரி, கொழுக்கட்டையை எல்லாம் செய்து விட்டாயா? எனக்கு சாப்பிட கொஞ்சம் கொடு கோரி. இல்ல காலுஜி, நீங்க கொழுக்கட்டை இப்போ சாப்பிடக்கூடாது. விநாயகருக்கு படைத்த பிறகுதான் நீங்க சாப்பிடணும். அது வரைக்கும் அவசரப்படாம இருங்க காலுஜி. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா செஞ்சிருக்கியா கோரி? கல் மாதிரி செஞ்சிடாத, அப்புறமா என்னால் கொழுக்கட்டையை சாப்பிட முடியாது. இல்லை, இந்த தடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாஃப்டாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் காலுஜி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா பறவைகளும் சேர்ந்து விநாயகருக்கு பூ அலங்காரம் எல்லாம் செய்யலாம், வாங்க போகலாம் காலுஜி அப்படி சொல்லிவிட்டு அந்த மாலை நேரத்தில் எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து விநாயகருக்கு பூ அலங்காரம் செய்து கொழுக்கட்டையை வைத்து பாடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது காலுக்காகவும் நைஸாக எந்த பறவைக்கும் தெரியாமல் கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டு விடலாம் என்று நைஸாக எடுத்தது. அப்பொழுது விநாயகர் சிலையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. காகமே, எனக்கு படைப்பதற்குள் நீ ஏன் சாப்பிட போகிறாய் காகமே? சாப்பிடாத காகமே, எனக்கு படைத்த பிறகு நீ சாப்பிடு காகமே என்று ஒரு குரல் கேட்டது. உடனே காலுக்காகம் பயந்து போய் அந்த கொழுக்கட்டையை வைத்து விட்டது. பின்பு விநாயகா போற்றி, விநாயகா போற்றி என்று காலுக்காகவும் பூஜை செய்து கொண்டிருந்தது. எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து பூஜை செய்து கொண்டிருந்தனர். விநாயகா போற்றி, விநாயகா போற்றி என்று இந்த குரல் காடு முழுக்க பரவியது. எல்லா பறவைகளும் சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருந்தனர். பறவைகள் விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடிவிட்டு கொழுக்கட்டை, சுண்டல், சக்கர பொங்கல் எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டனர். இந்த காடு முழுக்க விநாயகா போற்றி, விநாயகா போற்றி என்று இந்த பறவைகள்
சாமி கும்பிட்டு கொண்டு இருந்தனர். விநாயகா, எனக்கு கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல் எல்லாம் தந்ததற்கு ரொம்ப நன்றி விநாயகா என்று காலுக்காகவும் சொல்லிக் கொண்டு இருந்தது. எல்லா பறவைகளும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் நாம் கொண்டாடி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று காலுக்காகவும் சொல்லிக் கொண்டு இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தது இந்த காலுக்காகவும்.